ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இருக்கிற வரைக்கும் அந்த வீடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காட் ஃபர்பிட்ஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு அந்த ஃபேமிலியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். கணவர் இறந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், வீட்டில் பற்ற வைக்கணும், அடுத்த வேளை சாப்பாடு என்ன, வாங்கி வச்சிருக்கிற கடன் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியா வந்து நிற்கும். சின்ன சின்ன இஎம்ஐஸ் வச்சிருப்பாரு, வீடு அப்பதான் கடன்ல வாங்கி வச்சிருந்திருப்பாங்க, வெள்ள அடமானத்துல இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான டிபிக்கல் விஷயங்கள் நான் சொல்றேன். அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆபத் பாந்தவன் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். கொரோனாக்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸோட பிரீமியம் ரொம்ப கம்மியா இருந்தது. கொரோனால நிறைய கிளைம்ஸ் நாங்களே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் டேர்ம் இன்சூரன்ஸோட அவேர்னஸ் கூடுனதுனால பிரீமியம் கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை ரிவைஸே ஆயிடுச்சு. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல 2 வகை இருக்கு, வித் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், வித்தவுட் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அப்படின்னு. அதாவது நான் கட்டின பிரீமியம் எனக்கு திரும்பி வரணும்னு ஒன்று, நான் கட்டின பிரீமியம் திரும்பி வர வேண்டாம்னு ஒன்று. வர வேண்டாம்னா 30,000 ரூபாய் கட்டினா போதும், வரணும்னா நான் ஒரு 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் கட்டணும். ஸோ இப்போ நம்ம நிறைய எபிசோட்ஸ் பேசணும். ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கணும், ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி அப்பர் மிடில் கிளாஸாக மாறணும், அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியலாக பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எபிசோட்ஸ் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஆப் லோன்ஸே வந்து ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதாவது ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு வழி சொன்னீங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு பர்சன் இல்லைன்னா அந்த பர்சன் தொடர்ந்து வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவசியம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அதோடைய முக்கியமான மேஜர் ரோல் என்ன அப்படின்றது பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இது எதுக்காக ஒரு பர்சனுக்கு மஸ்ட்? சூப்பர். இந்த ஒரு ஃபினான்ஷியல் பிரமிட்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? ஒரு ஃபேமிலியோட கட்டமைப்புல அடிப்படை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர், சரியா? அதாவது நம்ம சமுதாயத்தில் வந்து ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போகிறாங்கன்றதுனால நான் அதை சொல்கிறேன். கணவன் அல்லது மனைவி 2 பேரையுமே நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இவங்கள தான் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெட் வின்னர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து லைஃப் வந்து சர்வைவ் ஆகிடும். நம்ம பேசின பல எபிசோடில் பேசின அந்த கடன்கள் ஆகட்டும், அந்த ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ இருக்கிற வரைக்கும் அந்த வீடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காட் ஃபர்பிட்ஸ் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு அந்த ஃபேமிலியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ், சரிங்களா? இதில் வந்து ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மனித உயிரின் மதிப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ நான் ஒரு கார் ஒன்று வச்சுருக்கேன், அந்த காருக்கு என்ன விலை இருக்கும்? உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து ஒரு விலை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒரு 7 lakhs கூட இருப்பாங்க, 7 லட்சம் ரூபா இருக்கும், இல்லை 10 லட்சம் ரூபா இருக்கும். என்ன, நான் வாங்கின வீடோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 25-30 lakhs, 25 ரூபா 50 ரூபா இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை டேக், ப்ரைஸ் டேக் ஒன்று இருக்கு. கண்டிப்பா. ஆனால் இந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பிரெட் வின்னருக்கு என்ன ப்ரைஸு, அவரோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு மனைவிட்ட போய் கேட்டோம்னா அவர் தான் என் உலகம் அப்படிங்கிற பதில் தான் மனைவிக்கிட்டேருந்து வரும். அவங்க அம்மா அப்பாக்கிட்டேருந்து அதுதான் வரும், என் பையனை மீறி எனக்கு எதுவும் வர வேணாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் சென்டிமெண்டல் ஆஸ்பெக்ட். இந்த இமோஷனல் லாஸை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஒரு கணவரை தவறி போகிறாரு அப்படின்னா அந்த மனைவிக்கு அவங்க கணவரோட இழப்புக்கான இமோஷனல் லாஸை யாரும் சரி பண்ண முடியாது. ஒரு அம்மாவோட பையன் இறந்து போகிறாருன்னா அந்த பையனோட லாஸை அவங்க அம்மாவுக்கு நான் போய் சொல்ல முடியாது, அம்மா உங்கள் பையன் மாதிரி நான் என்ன பையனாக வச்சுக்கங்கன்னு வாரத்துக்கு சொல்லலாமே ஒழிய இமோஷனல் லாஸை யாராலையும் சரி பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இமோஷனல் லாஸுக்கு அடுத்து ஒவ்வொரு இறப்பு வீட்லேயும் அடுத்தடுத்து இன்னைக்கு தேதியில் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கணவர் இறந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், வீட்டில் பற்ற வைக்கணும், அடுத்த வேளை சாப்பாடு என்ன, வாங்கி வச்சிருக்கிற கடன் என்ன, அடுத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு படிப்புக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக வந்து நிற்கும். சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, வந்து இருந்து அந்த விசேஷங்களை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த குடும்பம் திரும்பவும் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு குடும்பமாக இல்லை மனைவி இல்லாத ஒரு குடும்பமாக பிள்ளைகளோட அந்த
இன்னொரு நபரோட இருப்பாங்க. அப்போ அந்த ஃபினான்ஷியல் லாஸை அந்த மாதம் அவர் சம்பாதிக்கக்கூடியது ஒரு 30,000மோ 50,000மோ 1,00,000மோ 2,00,000மோ எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த ஃபினான்ஷியல் லாஸை அந்த ஃபேமிலிக்கு யாரு அடுத்த மாதம் கொண்டு வந்து தரப்போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. இதில் பெரும்பாலும் எல்லாரும் யார்கிட்ட போய் கேட்டாலும், இந்தியாவில் உள்ள 140 கோடி ஜனங்கள்கிட்ட போய் கேட்டாலும் நான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்கேன்னு எதையாவது ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டு வருவாங்க. என்ன இந்த பாலிசியோட வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர், இல்லை ஒரு 50,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஆவரேஜாக ஒரு 25,000லேருந்து 50,000 ரூபா ப்ரீமியம் கட்டுவார் வருஷத்துக்கு. இந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா 5 லட்ச ரூபா தான் கவரேஜ் வரும். இந்த 5 லட்ச ரூபா கவரேஜை இந்த மனைவி கணவன் இறந்த பிறகு கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, இந்த 5 லட்சத்தை வச்சு இந்த ஃபேமிலி எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும்? பேங்க்ல போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டோன்னே 8%, 5 லட்சத்தை டெபாசிட் பண்ணால் 8%க்கு 40,000 ரூபா வரும் வருஷத்துக்கு. அப்போ மாதத்துக்கு 3,500 ரூபா 3,600 ரூபா வரும். அந்த கணவர் வந்து 30,000மோ 50,000மோ சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இந்த 3,500 ரூபா 4,000மோ வர்றதை வச்சு இந்த ஃபேமிலி அடுத்த லெவல் என்ன போகும்? அவர் சின்ன சின்ன கடன்கள் வாங்கி வச்சுருப்பாரு, சின்ன சின்ன இஎம்ஐஸ் வச்சுருப்பாரு, வீடு அப்போ தான் கடனில் வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, ஜுவல் அடமானத்தில் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான டிப்பிக்கல் விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஆபத் பாந்தவன் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். ஒருவேளை இந்த கணவர் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இறந்த உடனே 5 லட்சத்துக்கு பதிலாக 50 லட்சம் வரும். இந்த 50 லட்சத்தை நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன், அதே 8%, 5 40, 4 லட்சம் ரூபா எனக்கு வருட வருமானம் வரும். விச் மீன்ஸ் 4 லட்சம் ரூபான்னு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 36,000 ரூபா ஆச்சு. ஸோ என் கணவர் இருக்கும்போது ஒரு 30-35,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தாரு, அவர் போயிட்டாரு. ஆனால் அவருக்கு பதிலாக எனக்கு 50 லட்ச ரூபா என்ன பண்ணிட்டாங்க? டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து எனக்கு ஃபினான்ஷியல் லாஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி அப்படியே அதே லைஃப் ஸ்டைல அட்லீஸ்ட் மெயின்டைன் அது பண்ணலாம். இது நான் சொல்றது பேசிக். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹியூமன் லைஃப் வேல்யூ பிரகாரம் ஒவ்வொருத்தரோட சம்பளத்துக்கு 25 மடங்கு 30 மடங்கு நம்ம கவரேஜ் வந்து வச்சிருக்கணும். இப்போ 50,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 25 மடங்கு அப்படின்னு 50 × 25 50,000 × 12 ஒரு வருஷத்துக்கான பணம் 6 லட்சம் ரூபா இன்ட்டு 25 மடங்கு. ஸோ 1.25 கோடி ரூபா இவங்க என்ன வச்சுக்கணும்? கவரேஜ் வச்சிருக்கணும். அப்போ தான் இந்த ஃபேமிலிக்கு இவர் இல்லைன்னாலும் இந்த 1.25 கோடி அவங்க போட்டாங்கன்னா வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா வரும். இந்த 10 லட்சம் ரூபாயிலேருந்து அவங்க மாதம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம்? ஃபேமிலியை ரன் பண்ணலாம், இந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதில் லயபிலிட்டிஸையும் சேர்த்துக்கணும். இப்போ ஒருவேளை நான் வீடு கடனில் வாங்கியிருக்கேன், நான் ஜுவல்லாம் அடமானத்தில் வச்சுருக்கேன், பைக்கு கடனில் இருக்குது, காரு கடனில் இருக்குது, அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கான இது சின்ன சின்ன விஷயங்கள் 1.25 கோடியோட எனக்கு பைக்கு கடன் ஒரு 2 லட்சம் இருக்குது, இல்லை 1 லட்சம் இருக்குது. கன்சியூமபிள்ஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? இஎம்ஐ கட்டுறேன். ப்ளஸ் நகை வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 1.25 கோடி ரூபாயை நான் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்கி 25 லட்சம் வந்துச்சுன்னு இந்த பைக்கு, காரு, கடன் இதெல்லாத்தையும் அடைச்சிட்டு கூட அந்த ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது பேசிக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி டேர்ம் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்தது. கொரோனாவில் நிறைய கிளைம்ஸ் நாங்களே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் டேர்ம் இன்சூரன்ஸோட அவேர்னஸ் கூடுனதுனால ப்ரீமியம் கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவை ரிவைஸே ஆயிடுச்சு. ஆனாலும் இது வந்து சீப்பர் தான். ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க நபருக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு 25,000 30,000 ரூபா கட்டினா போதும். 15 வருஷம் தான் கட்டுவார். அவருக்கு 85 வயசு வரைக்கும் கவரேஜ் இருக்கும். நான் வந்து 15 வருஷம் வரைக்கும் கட்டினா போதும். 10 லட்சம் ரூபாய் கிட்ட கட்டியிருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் என்ன இருக்கும்? 1 கோடி ரூபாய்க்கு கவரேஜ் இருக்கும். இன்னும் சின்ன வயசுல போட்டோம் அப்படின்னு இதே 30,000 ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு கவரேஜ் கிடைக்கும் அவங்களோட 85 வயசு வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதத்தை அவங்க எடுத்து வச்சுக்கணும்.
ஓகே. இதில் டிஸ்அட்வான்டேஜாக நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு, இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் 2 வகை இருக்குது. வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், வித்தவுட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு. அதாவது நான் கட்டின ப்ரீமியம் எனக்கு திரும்பி வரணும்னு ஒன்று, நான் கட்டின ப்ரீமியம் திரும்பி வர வேண்டாம்னு ஒன்று. வர வேண்டாம்னா 30,000 ரூபா கட்டினா போதும், வரணும்னா நான் ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா கட்டணும், எக்ஸ்ட்ரா இன்னொரு 5,000 ரூபா 7,000 ரூபா கட்டணும். கட்டினா நான் என்ன ப்ரீமியம் கட்டினேனோ இந்த 15 வருஷத்துக்கு எனக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. 85 வயசுல வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு எனக்கு அது திரும்பவும் கொடுத்துருவாங்க. இதை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, சென்டிமெண்டலாக என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. என் கணவர் போய் எனக்கு ரூபா வரணுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு, அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அது பெத்த அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இன்னைக்குள்ள ஃபினான்ஷியலில் அவங்க ஃபேமிலிஸை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். மிடில் கிளாஸை பொறுத்தளவு 50,000 சம்பளம்னா 55,000 தான் செலவு இருக்குது. யாருக்கும் பெரிய லெவலில் நான் பார்த்த வரைக்கும் 50,000 சம்பளம்னா 30,000 40,000 யாரும் முடிக்கிறது இல்லை. அப்படியே நெக் டு நெக்கு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. அதில் 2வது ஃபேமிலி அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலை இழக்கிறதுக்கு நேரிடும். அதுக்கு பதிலாக டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுட்டாங்கன்னா எவ்வளவோ செலவில் இதுவும் ஒரு செலவு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்கன்னு, வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டணும், ஆஃபலியாக கட்டிக்கலாம், அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கும். சமீபத்தில் ஒரு கிரிக்கெட்டர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டார். அது ஒரு கம்பெனியோட விளம்பரம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த லாரி என் காரில் மோதும் போது எனக்கு டக்குன்னு தோணுனது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் மனைவி, என் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருக்கு இந்த விஷயம் ஃப்ளாஷ் ஆகுது. பிழைச்சிட்டார், அவர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா பிழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவர் இறந்துருந்தாருன்னா அந்த சமயத்தில் போய் நம்ம இன்சூரன்ஸுக்கு எடுக்கலையேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கும். சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அவசியம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம். சூப்பர் சார், ஒரு செம்மையான கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இயர்லி ஒன்ஸ் நம்ம கட்டிகிட்டே வரணும் அப்படின்னா, இப்போ நான் 15 இயர்ஸ் கட்ட சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் ஒரு 5 இயர்ஸ் தான் கட்டியிருக்கேன். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நான் தவறிடுறேன் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் நமக்கு கிளைம் ஆகுமா, அந்த ஃபேமிலிக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக. இன்சூரன்ஸை பொறுத்தளவு, டேர்ம் இன்சூரன்ஸ்னு இல்லை, எனி இன்சூரன்ஸை பொறுத்தளவு இறப்பு நம்மளுக்கு இம்மீடியட்டாக கவரேஜ் ஆகிடும். முதல் 3 வருஷத்துக்குள்ளே இறந்தால் மட்டும்தான் சஸ்பீஷியஸ் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதை விசாரிச்சுட்டு கொடுத்துருவாங்க. மிச்சப்படி ஆக்சிடெண்ட்டாக இருந்தது அப்படின்னு 7லேருந்து 10 நாளைக்குள்ளே தாராளமாக கிளைம் வந்துடும். இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் இன்னும் முன்னாடியே கூட கொடுத்துட்றாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலைகளில் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடும்போது பெரிய சமஸ்யோட இருந்ததுன்னா ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு ஒரு முன்தொகை கூட கொடுத்துட்றாங்க. அந்த ஃபேமிலிக்கு இப்பொழுதைக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்தொகை கூட கொடுத்துட்றாங்க. கிளைம் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பாக்கி உள்ள செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இன்னைக்கு கம்பெனிஸ் பாலிசிஸ் வந்துருச்சு. ஸோ இறப்பு இந்த 85 வயசுக்குள்ளே எப்போ நடந்திருந்தாலும் தாராளமாக நடக்கும். இன்னொன்று, இன்சூரன்ஸை பொறுத்தளவு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாலிசி போடும்போது என்னுடைய கண்டிஷன் உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தான் ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு 30 வயசில் பாலிசி போடுறேன், என்னோட 40வது வயசில் எனக்கு ப்ரெஷர் வருது, சுகர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது, அப்போவும் எனக்கு கிளைம் வரும். சரிங்களா? ஸோ அவங்க பாலிசி போடும்போது உள்ள ரிஸ்க்கை தான் கணக்கு பண்ணுறாங்க. ஸோ பின்னால எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால. ஸோ அப்போவும் அந்த ரிஸ்க்கை கம்பெனி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான். ஓகே, நைஸ். அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. கண்டிப்பாக. அதனால உடல்நிலை நல்லா இருக்கும்போது இளம் வயதிலேயே நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னா கம்மியான ப்ரீமியத்தில் எடுத்துடலாம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். அதாவது டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ நீடு அப்படின்றது ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மஸ்ட்டாக எல்லாருமே ஃபஸ்ட்டாக பண்ணக்கூடிய விஷயமே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றத ரொம்ப அழகாக விளக்கமாக கூறியிருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.